டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். புதுச்சேரியில் பரபரப்பாக நடந்த பாமக பொதுக்குழு கூட்டம். அன்புமணியை கட்சியை விட்டு வெளியேற சொன்ன ராமதாஸ், மைக்கை தூக்கி விசிறித்த அன்புமணி. உடைகிறதா பாமக, உருவாகிறதா புதிய கட்சி? யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரி போ. அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு, உனக்கு உதவியா இருக்க போறாரு. இதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போறோம். இதை குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோட இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். இன்னைக்கு பாமகவோட புத்தாண்டு பொதுக்குழு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்குது, பரபரப்பாக நடந்திருக்குது. ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணிக்கும் வாக்குவாதம் முற்றி போய் கட்சியை விட்டு அன்புமணியை வந்து ராமதாஸ் வெளியேற சொல்லியிருக்காரு. இந்த வாக்குவாதத்தையும் இந்த கூட்டத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 2024 ஆண்டின் மிகச்சிறந்த காமெடியாக, ஒரு பெஸ்ட் காமெடியா நேற்று அண்ணாமலை நடத்திய சவுக்கடி போராட்டம் தான் இருக்கும் அப்படின்றது அரசியல் பார்வையாளர்கள் எல்லோரினுடைய கணிப்பாக இருந்தது. ஆனால் அதையே மிஞ்சும் விதமாக, அந்த ஆட்டுக்குட்டி அந்த மழுமட்டையை மிஞ்சும் விதமாக இன்றைக்கு பொதுக்குழுவில் சின்ன மேங்கோவும் பெரிய மேங்கோவும் மோதிக்கொண்டது ஒரு மிகப்பெரிய காமெடியாக அமைந்துள்ளது. அண்ணாமலையை அவங்க வந்து இன்னைக்கு ஓவர்டேக் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று அண்ணாமலை நடத்திய போராட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் வாயால் மட்டும்தான் சிரித்தார்கள். இன்றைக்கு சின்ன மேங்கோவும் பெரிய மேங்கோவும் நடத்திய சண்டையை வேற பல இடங்களில் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். அது என்ன அப்படின்றத விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு பொதுக்குழுவில் என்ன நடக்குது அப்படின்னா, ராமதாஸ் தன்னுடைய மகள்வழி பேரன், ராமதாஸுக்கு மொத்தம் 3 குழந்தைகள். ஒன்று காந்திமதி, இன்னொன்னு கவிதா, கடைசியா வந்து அன்புமணி ராமதாஸ் ஆகிய நான். அவரு இப்ப இந்த 3 பேர்ல காந்திமதி, அந்த காந்திமதியினுடைய மகன்தான் முகுந்தன் பரசுராமன் அப்படின்ற நபர். அந்த நபருக்கு இளைஞரணி செயலாளர், இளைஞரணி தலைவர் பதவியை டாக்டர் ராமதாஸ் வந்து கொடுக்கிறாரு. அதற்கு எதிராகத்தான் அன்புமணி ராமதாஸ் கொந்தளிச்சிருக்கிறாரு. அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமா, எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான் கட்சியில, 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரி போ. அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு, உனக்கு உதவியா இருக்க போறாரு. அந்த காட்சிகளை பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான அந்த காட்சிகள். ராமதாஸ் வந்து அறிவிக்கிறாரு, அன்புமணிக்கு உதவியா இளைஞரணி தலைவராக முகுந்தன் வந்து செயல்படுவாரு அப்படின்னு சொன்ன உடனே அன்புமணி, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அப்பயே ஒரு செப்பல் ஷாட்டை ராமதாஸுக்கு அன்புமணி வந்து கொடுக்குறாரு. அடுத்து வந்து ராமதாஸ் இப்ப அவர் பங்கு இருக்குது இல்ல, அடுத்து அவர் ஆரம்பிக்கிறாரு, என் முடிவை ஏத்துக்கலாம்னா கட்சியை விட்டு போ, இது நான் வளர்த்த கட்சி, இது இந்த முடிவை வந்து ஏத்துக்கலாம்னா யாரா இருந்தாலும் வெளியே போயிருங்க அப்படின்னு வந்து திரும்ப சொல்றாரு. இவரால் வந்து தாங்கி கொள்ள முடியவில்லை அன்புமணி வந்து மீண்டும் வந்து பேசுறாரு. அன்புமணி என்ன சொல்றாருன்னா, இப்பதான் வந்தான், 3-4 மாசம் கூட ஆகல, அவனுக்கு இளைஞரணி தலைவர் பதவியா அப்படின்னு கொந்தளிக்க ஆரம்பிக்க, ஒரு பக்கம் தன்னுடைய அப்பாவிற்கு அன்புமணி வந்து ஒரு செப்பல் ஷாட் கொடுக்கிறாரு. பதிலுக்கு அப்பா வந்து அன்புமணிக்கு ஒரு செப்பல் ஷாட்டு கொடுக்கிறாரு. மொத்தத்தில் அந்த குடும்பம் நாசமா போறத பார்த்து எல்லா தமிழ்நாட்டு மக்களும் வந்து ரெஸ்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி மாறி மாறி 2 பேரும் வந்து செப்பல் ஷாட் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் மேல, ராமதாஸ் அன்புமணி மேல அப்படின்னு இந்த நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. இதுக்கு இடையில வந்து அன்புமணி சொல்றாரு, போட்டுக்கோங்க, சரி போட்டுக்கோங்க, முகுந்தனை போட்டுக்கோங்க அப்படின்னு விரக்தியில் வெறுப்பில் வந்து அன்புமணி சொல்ல, ராமதாஸ் இருந்துகிட்டு என்ன சரி போ, வெளியே போ, சரினா கிளம்பு, ஆமா சரினா கிளம்பு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அன்புமணியால் தாங்க முடியவில்லை. அன்புமணி தன்னுடைய மைக்கை தூக்கி அடித்தார். இதுல என்ன விஷயம்னா, தியாகச்சம்மல், ஓய்வறியா உழைப்பாளி ஜி.கே. மணி அவருக்கு எந்த பக்கம் நிக்கிறதுன்னு தெரியல. இப்ப ராமதாஸினுடைய காலம் முடிந்து விட்டது. நாளைக்கு அன்புமணி தான் எல்லாமாவும் இருக்க போறாரு. அதனால அன்புமணிக்கு ஜால்ரா போடலாமா, ராமதாஸுக்கு ஜால்ரா போடலாமா அப்படின்றது தெரியாம மைக்கை அன்புமணி கிட்ட கொடுக்குறாரு, ராமதாஸ் கிட்ட கொடுக்குறாரு, மைக்கை எடுக்கிறாரு, வைக்கிறாரு அப்படின்னு ஒரு கச்சேரியே அந்த மேடையில் நடந்திருக்கிறது. அதுல பாருங்களேன், அன்புமணி ராமதாஸ் வந்து முகுந்தனுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது அப்படின்னு வந்து கேட்கிறாப்புல. இப்ப நம்ம இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அன்புமணிக்கு என்ன அனுபவம் இருந்தது, எதற்காக 2004 அவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கப்பட்டு அவர் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்கப்பட்டார்? அவருக்கு ஏதாவது தகுதி இருந்துச்சா? அந்த கட்சியில் எத்தனையோ பேர் இருந்தாங்க,
ஏன் ராமதாஸ் அன்புமணியை ப்ரிஃபேர் பண்றாரு? தன்னுடைய மகன் அப்படின்ற ஒரே காரணத்தினால தானே. ஏன் அன்புமணி என்ன இவங்க இடஒதுக்கீடு கேட்டு நடந்த போராட்டத்தில் 25 பேர் சுட்டு கொண்டுச்சு, அன்னைக்கு அதிமுக ஆச்சு, அன்னைக்கு ஏதாவது போய் துப்பாக்கி குண்டுகளுக்கு நெஞ்சை காட்டி நான் போராட்டத்துல தான் நிற்பேன், நான் வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்னு அன்புமணி சொன்னாரா? இல்ல அன்புமணி அன்னைக்கு வந்து பால் குடிச்சிட்டு இருந்தாரா? வாயில வந்து விரல வச்சா கடிக்க தெரியாத வயசா? அப்ப அன்றைக்கு இவர் சொகுசாக வீட்டில் இருந்தார், அப்பாவி வன்னியர்கள் துப்பாக்கி சூட்டில் செத்து போனாங்க. அந்த அன்புமணி வந்து முகுந்தனுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேக்குறாரு. இப்ப ராமதாஸை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்துல இருந்து யாரும் பதவிக்கு வரமாட்டார்கள், யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், அப்படி வந்தால் என்ன முச்சந்தியில் நிறுத்தி வைத்து செருப்பால் அடியுங்கள் அப்படின்னு அவர் கொடுத்த 5 வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி அந்த வாக்குறுதி. இப்ப முதல் முறையா அன்புமணிக்கு பதவியை கொடுத்து அதை மீறினாரு. அன்னைக்கு யாரும் அவரை செருப்பால் அடிக்கல. இப்ப மீண்டும் வந்து முகுந்தன் அவருடைய மகள் வழி பேரனுக்கு இளைஞரணி தலைவர் பதவியை கொடுத்திருக்கிறாரு. இப்பயும் யாரும் கேட்க போறது இல்ல. ஆனா அன்புமணி பக்கத்துல இருந்து கேட்டாரு, குடும்பத்துல இருந்து இன்னொரு ஆளு பாருங்க இதை கேளுங்கன்ற மாதிரி எடுத்து அன்புமணி மட்டும்தான் கேட்டாரு. அந்த மூமெண்ட் என்ன அப்படின்னா கரடியே காரி துப்பிருச்சு அப்படின்ற மொமெண்டா தான் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ், பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாமகவினுடைய பசுமை தாயகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதனுடைய தலைவர் அன்புமணியினுடைய மனைவி சௌமியா அன்புமணி. அடுத்து வன்னியர் கல்வி அறக்கட்டளையே ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையாக மாத்துறாங்க. அதுல யாரு தலைவர்கள் அப்படின்னா ராமதாசும் அவருடைய மனைவி சரஸ்வதி ராமதாஸ், இவங்க 2 பேரும் அதுக்கு தலைவர்கள். இப்ப இன்றைக்கு பாமகவினுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தன் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப இந்த ஊமை ஜனங்கள்னு இவங்க மேடை மேடையா பேசுறாங்களே, அந்த வன்னியர்கள் அந்த கட்சியில் உள்ள இந்த ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் காலம் காலமாக கொடி பிடித்து வாழ்க்கையை தொலைச்சு ரயில்ல கல்ல விட்டு அடிச்சு கேஸ் வாங்கி பிசிஆர் ஆக்ட் போய் குடிசையை ராமதாஸ் ஏவுறாருன்னு குடிசையை கொளுத்தி பிசிஆர் ஆக்ட்ல சிக்கி வாழ்க்கையை இழக்கின்ற வன்னியர்கள் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு பாமகவுல நடந்திருக்கிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இப்ப இதுல பாருங்களேன், ஒட்டுமொத்த குடும்பமே இந்த கட்சியில் பொறுப்புல இருக்கிறாங்க. எல்லாருமே தலைவர் பொறுப்புல, இளைஞரணி தலைவர் பொறுப்புல இருக்கிறாங்க. இவங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனா பாஜக என்ன சொல்லுது? திமுகவை மற்ற எதிர்கட்சிகளை பார்த்து அங்க பாருங்க வாரிசு அரசியல், ராகுல் காந்தியை பார்த்து அங்க பாருங்க வாரிசு அரசியல் அப்படின்னு இவர்கள் வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறார்கள். அண்ணாமலையோ அல்லது மோடியோ இதுக்கெல்லாம் ஏதாவது அவங்கள்ட்ட பதில் இருக்குதா? அசிங்கமே கொஞ்சம் கூட இல்லாத ஒரு கட்சி தான் பாஜக. அப்படி ஒரு கட்சியோடு ஒரு மானங்கட்ட பாமக ஒரு கூட்டணி வைத்திருக்கிறது அப்படின்றதான் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பாமக இருந்து அன்புமணி அவர்கள் வந்து வெளியேறுகிறாரு. அவருக்கு வந்து வயசு முதிர்ச்சி ஆயிடுச்சு. கூட இருக்க வேண்டிய அன்புமணி வந்து இப்போ வெளியேறி இருக்கிறாரு. இப்போ ராமதாஸோட நிலைமை வந்து என்னவா இருக்கும் நீங்க பாக்குறீங்க? பழைய படமான ரஜினி படத்து பாட்டு தான். என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி, தீப்பட்ட காயத்துல தேல் வந்து கொட்டுதடி கண்மணி, கண்மணி, ஊரை தெரிஞ்சுக்கிட்ட அன்புமணிய புரிஞ்சுக்கிட்ட கண்மணி அப்படின்னு போய் சரஸ்வதி ராமதாஸிடம் டாக்டர் ராமதாஸ் வந்து இப்ப தைலாபுரத்துல போய் கதறிட்டு இருப்பாரு. அந்த நிலைமையில் தான் இன்றைக்கு ராமதாஸ் இருக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் அன்புமணி மேடையில சொன்னாருல்ல, நான் பனையூர்ல வந்து ஆபீஸ் போட்டிருக்கிறேன் தனியா, நீங்க அங்க வாங்க அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுக்கு சொன்னாரு. எல்லா மீடியாவும் இன்னைக்கு பனையூர்ல போய் பார்த்திருக்கிறாங்க. அங்க ஒரு காக்கா கூட இல்ல அப்படின்றதான் அன்புமணியினுடைய இன்றைக்கான பரிதாப நிலையில் அன்புமணி இருக்கிறாரு. அன்புமணியினுடைய ஒரே கார் மட்டும் தான் அங்க வந்திருக்குது. அந்த பொதுக்குழுல இன்னும் சுவாரஸ்யமா நடந்திருக்குது. அதாவது பட்டியல் சமூகத்து மக்களை குடிசையை கொளுத்துவது, ரயிலை மறிப்பது, அராஜகமா எவ்வளவு சமூக அநீதியான விஷயங்களையும் கூச்சமே இல்லாமல் நாடக காதல் இப்படின்னு பல்வேறு கொடுமைகளை செய்த ராமதாஸுக்கு இன்றைக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அவர் அன்புமணி வந்து வெளியே வர்றாரு பொதுக்குழுவை விட்டு, ராமதாஸ் காரையே வந்து வழிமறிச்சுட்டாங்க பாமக நிர்வாகிகள். அன்புமணி வாழ்க, அன்புமணி வாழ்க அப்படின்னு காரை வழிமறிச்சு நின்ட்டாங்க. ஒரு கணம் கலக்கத்தில் ராமதாஸ் வந்து துடிதுடித்து போய்விட்டார். நம்முடைய இடம் அப்படின்றது நம்மிடம் இருந்து நழுவி விட்டதோ அப்படின்ற ஒரு நிலையில் தான் ராமதாஸ் வந்து இன்னைக்கு இருக்கிறாரு. இந்த நிலைமை ராமதாஸிற்கு கட்டாயம் வேணும். இன்னும் படுமோசமான நிலைக்கு ராமதாஸ் வந்து வரணும் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா தன்னுடைய அடியாளாக வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக குருவை வச்சிருந்தாரு இந்த ராமதாஸ். அந்த குரு என்ன பண்ணாரு? எல்லா இடங்கள்லயும் வன்னியர் சங்க கூட்டத்தை நடத்தி ஜாதி வரியை வந்து கிளப்புறது.
ராமதாஸினுடைய அஜெண்டாவான இந்த நாடக காதல் அப்படின்ற விஷயத்திற்கு மிகப்பெரிய அளவில் கருத்துருவாக்கம் செய்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகளை தூண்டி அவர்களுடைய குடிசையை எரிப்பது, இன்னும் சொல்ல போனால் இளவரசன் திவ்யா விவகாரம், அதுல இளவரசனை வந்து மர்டர் பண்ணாங்க, அது வந்து தற்கொலை அப்படின்னு வெளியே சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையில் அது மர்டர் அப்படின்றதுதான், அது ஒரு கொலை அப்படின்றதுதான் சமூக செயல்பாட்டாளர்கள் அன்னைக்கு உண்மை கண்டறியும் குழுவா போய் கண்டறிந்த உண்மை. அப்படியெல்லாம் ராமதாஸினுடைய அடியால் முன்னணி படையாக வேலை செய்த குருவுக்கு என்ன நடந்தது? குருவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க, சரியான சிகிச்சை வந்து கொடுக்கல. கட்சிக்காரங்க எல்லாம், வன்னியர் சங்கத்துக்காரங்க எல்லாம் இவரை வெளிநாடு கூட்டு போய் பாருங்க அப்படின்னாங்க. ராமதாசும் அன்புமணியும் இவன் இதற்கு மேல் இருந்தால் தன்னுடைய மகனினுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடும், கட்சியில் அன்புமணியை விட குருவுக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்கிறது அப்படின்ற காரணத்தினால் அப்படியே குருவை வந்து சாக விட்டாங்க. தான் வந்து என்னென்னலாம் பண்ணி ஒரு கூலிப்படையா வேலை செஞ்சாரோ அந்த கூலிப்படைக்கு என்ன நடக்கணுமோ அது வந்து குருவுக்கு நடந்தது. இப்போ அது வந்து ராமதாஸுக்கு நடக்கிறது. அன்புமணி வந்து ராமதாஸுக்கு அதை செய்கிறார். இப்ப நாளை அன்புமணிக்கு யார் அதை செய்ய போகிறார்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே இந்த பிரச்சனைக்கு வெறும் முகுந்தனை வந்து இளைஞரணி தலைவராக கொண்டு வந்தது மட்டும்தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல, முகுந்தனை கொண்டு வந்தது ஒரு பிரச்சனையினுடைய ஒரு வெடிப்பு புள்ளி, ஒரு பிரச்சனை வெடிக்கிறதுக்கான காரணம். ஏன்னா அன்புமணி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, தனக்கு போட்டியாக இவர் வந்து மகள் வழி பேரனாச்சா, ராமதாஸே அறிவித்த ஒரு நபராகவும் இருக்கிறார். நாளைக்கு வந்து அன்புமணியை ஓரம் கட்டிட்டு நான் தான் தலைவன் அப்படின்னு முகுந்தன் வந்து நின்றுட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு அச்சமும் அன்புமணிக்கு வந்து இருக்கிறது. ஆனால் இன்னொரு புறம் அன்புமணிக்கு இருக்கின்ற அச்சம் என்னன்னா, டெல்லியில் தனக்கு தலைமேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கத்தியாக இருக்கக்கூடிய சிபிஐ வழக்கு, மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் 2 முறைகேடான முறையில் 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு அதற்கான பர்மிஷனை வந்து கொடுக்குறாரு, அதை கட்டுவதற்கான அனுமதி வந்து கொடுக்குறாரு. அந்த வழக்கு வந்து தற்போது வரை நடந்துட்டு இருக்குது. எப்ப 2009 பதிவு செய்யப்பட்டு 2015 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு எவ்வளவு வருஷம் பாருங்க, 1,76,000 கோடி அப்படின்னு சொல்லி ஆராசாவை மிக மோசமாக பொய்யான குற்றஞ்சாட்டி அவர் வழக்கை எதிர்கொண்டு விடுதலையே ஆயிட்டாரு. ஆனா அன்புமணியினுடைய வழக்கு இன்னும் அப்படியே நிலுவையில இருக்குன்னா பாத்துங்க. இந்தியா முழுக்க பிஜேபியோடு யார் இருந்தாலும், அவர்களுடைய குற்ற பின்னணி இருந்தாலும் சரி, அவர்கள் மேல ஊழல் வழக்கு இருந்தாலும் சரி, அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இதுதான் இந்தியா முழுக்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அந்த வகையில் தான் தீகார் ஜெயிலுக்கு போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அன்புமணி வந்து பாஜகவோடு கூட்டணியில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனா ராமதாஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அதிமுகவோட போலாம் 10.5ன்னு அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து ஒரு நாடகம் போட்டாங்க, அதை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு. ஏற்கனவே நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் தேர்தலை வந்து சந்தித்தோம். ஆனா உடனடியா விடிய விடிய நடந்த பேச்சுவார்த்தை, பெட்டி பேரங்கள் எல்லாமே நடந்து முடிந்த சூழலில் அன்புமணி விடிய காலம் திடீர்னு பாஜக கூட்டணிக்கு போனாரு. அந்த கூட்டணி வந்து எந்த பலனையும் பாமகவிற்கு தரவில்லை. இன்றைக்கு பொதுக்குழுவில் ராமதாஸ் அதை வெளிப்படுத்தினாரு. நம்ம தர்மபுரியில 10,000 ஓட்டுல வந்து தோத்து போயிட்டோம் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஒரு சீட்ல கூட ஜெயிக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனையை அவர் வந்து மேடையிலேயே சொல்லி பேசி தொண்டர்கள் எப்படி வேலை செய்யணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ராமதாஸ் வந்து சொன்னாரு. அப்படி இருக்கும் பொழுதுதான் ராமதாஸ் மீண்டும் வந்து முடிவெடுக்கிறார். நீ ஒரு தப்பான முடிவெடுத்து பாஜக கூட்டணிக்கு போயிட்ட, ஆனா நம்ம வந்து அதிமுக கூட்டணிக்கு தான் போகணும், இப்ப திமுகவை ஒழிக்கணும், அடுத்து வந்து ஏற்கனவே இருந்த கூட்டணி தவறான கூட்டணி, புதிய பாதையை அமைக்க போறோம் அப்படின்றாரு. அப்ப கண்டிப்பா ராமதாஸ் வந்து தனியா நிக்க போறது இல்ல, அதிமுக தான் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷனு, அதை நோக்கி தான் போக போறோம் அப்படின்றத ராமதாஸ் சொல்லி இருக்கிறாரு. தன்னுடைய மகன் ஜெயிலுக்கு போகக்கூடாது என்பதற்காக கடந்த காலங்களில் ராமதாஸ் பாஜகவோடு கூட்டணி வைத்தார். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, பாஜகவோடு இப்படியே தொடர்ந்தால் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்சியவே மகனுக்காக பலி கொடுக்க வேண்டிய சூழல் வந்துடும் அப்படின்ற காரணத்தினால் ராமதாஸ் இப்படி ஒரு முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறார். ஆனால் இந்த முடிவும் ராமதாஸுக்கு எந்த பலனையும் தரப்போறதில்லை. 1987 வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடக்கிறது. அப்படி நடந்த போராட்டத்தில் அன்றைக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் 25 பேர். அந்த 25 பேர் சுட்டு படுகொலை செய்யறாங்க. இடஒதுக்கீடு
அதிமுக ஆட்சியில் வழங்கப்படல. ஆனா கலைஞர் தான் திரும்ப ஆட்சிக்கு வந்து அவர் வாக்குறுதி கொடுக்கிறாரு. வாக்குறுதி கொடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாட்களுக்குள் வன்னியர் உள்ளிட்ட 116 ஜாதிகளுக்கு 20% இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கலைஞர் வந்து கொடுக்கிறாரு. ஆனா இந்த ராமதாஸ் இன்றைக்கு என்ன பிரச்சாரம் பண்றாரு? கலைஞர் துரோகி, எம்ஜிஆர் நல்லவரு, கலைஞர் துரோகி, ஜெயலலிதா நல்லவரு, அதிமுக நல்ல கட்சி, வாங்க அவங்களோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு அப்பாவி வன்னியர்களை ஜாதி வெறியை தூண்டி ஏமாற்றி பிழைக்கின்ற வேலையை ராமதாஸ் தொடர்ச்சியாக செய்து வருகிறார். இந்த கட்சியை, அதாவது பாமகன்ற கட்சியை 2011க்கு பிறகு 2009 தேர்தலையும் ஒன்றும் இல்லை, 2011 சட்டமன்ற தேர்தலையும் ஒன்றும் இல்லை, அதற்கு பிறகு இப்போ வரைக்கும் அந்த கட்சி வந்து ஒண்ணுமே இல்லை, ஜீரோ தான். போன சட்டமன்ற தேர்தலில் தான் வந்து ஒரு 4 இடங்களை கைப்பற்றினாங்க. மற்றபடி அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக சரிவை சந்தித்து வருகிறது. தொடர்ச்சியா அதிமுக திமுக அதிமுக திமுகன்னு கூட்டணி வச்சாங்க. அதனால மக்கள்கிட்ட அவங்க நம்பகத்தன்மையை இழந்தார்கள். திடீர்னு ஆவேசமா கலைஞருக்கு எதிராக பேசுறது, மறுநாளே போய் கலைஞர்கிட்ட கூட்டணி வைக்கிறது, திடீர்னு ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசுறது, மறுநாள் போய் ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்கிறது. அதனால இவரை ஆதரிக்கின்ற வன்னியர்களே இவர் மேல வந்து காரி துப்பி கழட்டி விட்டுட்டாங்க. அப்ப 2011க்கு பிறகு தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக அவர்கள் எடுத்த அஸ்திரம் தான், ஆயுதம் தான் இந்த நாடக காதல் அப்படின்ற பிரச்சனை. அதை ஒட்டி தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி தலித் மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க. அது 2014 தேர்தலில் கை கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கல. அன்றைக்கு பாஜகவோட சேர்ந்தாங்க, இந்த நாடக காதலை முன் வச்சாங்க. ஒரு எம்பி ஆனாரு அன்புமணி ராமதாஸ். அதற்கு பிறகு எந்த தேர்தலிலுமே அவர்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் ஒரு சரிவை சந்தித்திருக்கிறார்கள். அதாவது இருக்கிறதே பாமகன்ற ஒரு கட்சியே வன்னியர்களால் கைவிடப்பட்ட ஒரு ஓட்டப்பானை. இந்த ஓட்டப்பானைக்கு வந்து 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கன்றதுதான் மிகப்பெரிய ஒரு காமெடி. இப்ப இதுக்கு இடையில வந்து இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு வேணும்னு போராட்டம் நடத்தினாங்க தமிழ்நாடு முழுவதும். அப்போ அன்புமணி வந்து பேசுறாரு, எங்களுக்கு 10.5 மட்டும் வன்னியர்களுக்கு கொடுங்க, திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம் அப்படின்னு அன்புமணி பேசுறாரு. மறுநாள் ஜி.கே. மணி பாமக எம்எல்ஏ அவரு அறிக்கை கொடுக்கிறாரு, எங்களுக்கு 15 கொடுங்க, நாங்க உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. திமுகவிற்கு ஒரு துண்டு போட்டு பார்த்தார்கள். ஆனா என்ன ஆயிருச்சுன்னா, திமுக தன்னுடைய முரசொலி இதழில் அன்புமணியையும் ஜி.கே. மணியையும் செருப்பால அடிச்சு ஒரு துண்டு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள் நேற்று. அது என்ன செய்தி அப்படின்னா, அன்புமணி போட்டோ போட்டு கீழே அன்புமணி திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தர தயார் அப்படின்னு, கீழே அதுக்கு முரசொலி பதில் யாரு கேட்டா, அடுத்து வந்து ஜி.கே. மணி பாஜக கூட்டணியில் இருந்து விலக தயார், கீழே வந்து விலகிக்கோ. அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க பாஜக கூட்டணியில இருந்து வந்து நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம், நீங்க 15% கொடுத்தா அப்படின்னாரு. அதற்கு ஒரு தக்க பதிலடியை முரசொலி நாளேடு வந்து கொடுத்துருக்குது. ராமதாஸ் மற்றும் அன்புமணி அவங்களுக்கு இடையே இந்த சண்டைக்கு பாஜகவோட பங்கு இதுல எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல, பாஜக இதுல அப்படி நேரடியா பங்கு இருக்கா அப்படின்றது வந்து தெரியல. இந்தியா முழுவதும் பாஜக வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு கட்சியோடு கூட்டணி அமைப்பது, அந்த கட்சியை 2ஆக உடைப்பது, அந்த கட்சியிலிருந்து ஒரு தரப்பை வந்து தன் கட்சியில் இணைத்துக் கொள்வது அப்படின்றதான் அவங்க இந்தியா முழுக்க கட்சியெல்லாம் மாய்க்கிறது. ஆமா, இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, எதிர்கட்சிகளில் ஒரு வலுவான நபர் அவர் ஏதாவது ஊழல் வழக்குகளில் சிக்கி இருந்தால் அந்த நபரை மேல பிரஷர் கொடுத்து தன்னோட கட்சிக்கு வர சொல்றது, வர்றப்பயே வந்து ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏவை பிடிச்சிட்டு வர சொல்லிடுறது. அப்படி மற்ற கட்சிகளை அழிக்கின்ற வேலையை தொடர்ச்சியாக பாஜக வந்து செய்து வருகிறது. அதுக்கு தமிழ்நாட்டுல அதிமுகவே மிகச்சிறந்த உதாரணம். அது வந்து எப்படி 3ஆம் நாளா உடைச்சு அந்த கட்சியினுடைய எதிர்காலமே இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதே போல மகாராஷ்டிராவில் அஜித் பவார், இப்படி பல பேர்களை வந்து சொல்ல முடியும். இப்ப அந்த வகையில் பாமகவும் இன்றைக்கு பாஜகவால வந்து காலியாக போகிறது. ஏற்கனவே ராமதாஸ் கடந்த காலங்களில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிக்கை வெளியிட்டாரு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது, பாமகவில் இருக்கிற இளைஞர்கள்லாம் பாஜகவை நோக்கி போறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. ஆனா இந்த விவகாரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது, அன்புமணி தன் மீது வழக்கு இருக்கிறது, நம்ம பாஜகவோட தான் கூட்டணியில் இருக்கணும், 26ல எப்படியாவது கூட்டணி ஆட்சியை அமைச்சிருவோம் அப்படின்ற ஒரு பிராமிஸ தொடர்ச்சியாக தன்னுடைய தொண்டர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதற்கு பின்னணியில் பாஜக இருப்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளவு நெருக்கடிகளை கொடுப்பாங்க. 1, 2,
அப்பா வந்து அதிமுக கிட்ட போய் பல்கா எடப்பாடி கிட்ட பொட்டி வாங்கலாம்னு அப்பா முடிவு பண்ணிட்டாரு. பையன் வந்து சிபிஐ கேஸ்ல இருந்து தப்பிக்கணும், ரெண்டாவது பாஜக கிட்ட வெயிட்டா பொட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு. இதுதான் யாருகிட்ட சூட்கேஸ் வாங்குறது அப்படின்ற இந்த சூட்கேஸ் சண்டை தான் பாமகவிற்குள் நடக்கிறது. அதுதான் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையிலான இந்த சண்டை உணர்த்துகின்ற ஒரு விஷயம். இல்ல, இந்த பிரச்சனையை எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, பேய்க்கும் சண்டை நடக்கிறது. ஊரையே தாலி அறுத்த ஒரு கட்சி அப்பாவி உழைக்கும் வன்னிய மக்களையும் பறையர் சமூக மக்களையும் மோதவிட்டு குடிசைகளை கொளுத்தி ஊரையே தாலி அறுத்த இந்த ராமதாஸ் கும்பல் இன்றைக்கு தங்களுக்குள் அடித்துக் கொள்கிறார்கள். என்றைக்கு பாமக ஒழிகிறதோ அப்பதான் வட தமிழ்நாட்டில் சாதிய பிரச்சனைகள் வந்து குறையும். தமிழ்நாட்டு மக்கள் இந்த பிரச்சனையை எவ்வளவு சிரித்து ரசித்து பார்க்க முடியுமோ அப்படி பார்த்தால் போதும். இதுல எந்த ரியாக்ஷனுமே தேவையில்லை. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.